ஸோ இந்த வீடியோவில் எப்படி பல்காக நிறைய டியூஸ் ஒட்டுக்கா ஒரே டைமில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஆட் டியூ செக்ஷன் இருக்கும் ஹோம் பேஜில். கீழே குயிக் லிங்க்ஸில் கீழே ரெண்டாவது ஆப்ஷனாக ஆட் டியூ இருக்கும். இதில் போயும் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே லாஸ்ட்டு பாட்டம் ரைட் கார்னரில் லோன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லோன் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட அதுக்குள்ளே போய் இந்த ஆட் டியூ கொடுத்தும் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஹோம் பேஜ்லேருந்தே நம்ம போய்க்கலாம். ஹோம் பேஜில் கீழே குயிக் லிங்க்ஸில் ஆட் டியூஸ் இருக்குது பாருங்கள். ஆட் டியூஸ் வந்துக்குங்க. ஸோ இதில் உள்ளே போனதே ஆட்டோ மேனுவல்னு இருக்கும். ஸோ ஆட்டோன்னு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆட்டோன்னு எப்படி ஒரு டியூ 2 டியூ ஆட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே பார்த்திங்கன்னா இப்போ மேனுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த மேனுவலை டச் பண்ணுங்கள். மேனுவல் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஹெச்பி நம்பர் போடுங்க. இப்போ ரெண்டாவது ஹெச்பி நம்பர் போடலாம். ஸோ 2ன்னு போட்டோடனே இங்கே எல்லாமே காட்டியிருக்கு பாருங்கள். ஏன் எல்லாமே காட்டுது அப்படின்னா அந்த 2ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வண்டி நம்பர்லேயும் வந்திருக்கு, இந்த ஹெச்பி நம்பர்லேயும் வந்திருக்கு, இந்த வண்டி நம்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே காட்டியிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பேர் வேணும் அப்படின்னா நீங்கள் பேர் போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை வண்டி நம்பர் வேணாலும் வண்டி நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். எது வேணாலும் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ நான் 2வது செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம பல்காக டியூ என்டர் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பழைய லோனோட டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் தாங்க இது மேனுவல் ஆப்ஷனு. ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லோன் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு அது மொத்தம் எத்தனை டியூ அவங்க வந்து கட்ட வேண்டியது இருக்கோ அது எல்லா டியூமே என்ட்ரி போட்டு அதுவே கொடுத்துரும். ஸோ மொத்தம் இவங்க 20 டியூ போட்டிருக்காங்க. அந்த 20 டியூக்குமே என்ட்ரி போட்டு கொடுத்துச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற டியூக்கு மட்டும் என்டர் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற டியூ நீங்கள் சைடில் வந்து டெலிட்டும் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் மேலே வந்து பார்க்கலாம். ஸோ மேலே வந்து ஹெச்பி நம்பர் போட்டோம். ஸோ வந்துருச்சு. அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா கீழே பெய்ட் டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0 இருக்குது, டோட்டல் டியூஸ் 20 இருக்குது. ஸோ டியூ எதுவுமே இது வரைக்கும் கட்டலை. ஓகே, செலக்ட் கலெக்டரில் பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஓனர், அதாவது ஆஃபீஸில் வந்து கட்டியிருக்காங்களா இல்லை ஓனர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்காங்களா இல்லை ஓனர் வசூல் பண்ணியிருக்காரா, அது மாதிரி நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோடு கேஷாக யூபிஐ அது எது வேணால் கொடுத்துக்கலாம். கால்குலேஷன் டைப் இது வந்து பெண்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்கோம். அதாவது இது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து பழைய டியூவில் பல்கை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் தனித்தனியாக ஒவ்வொரு டேட்டில் என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா டியூ வந்துருச்சு, டேட்டாஸ் வந்துருச்சு. பட் நீங்கள் இங்கே டேட் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லேட் டேஸ் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேட் டேஸில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 3 நாள் என்டர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேங்க. ஒரு 3 நாள் போடுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இதனோட டேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த லோனுக்கான பேமெண்ட் டேட் வந்து அது உங்களுக்கு நீங்கள் உள்ள லோனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ இது சொல்லிடுறேன். 2024 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த லோன் போட்டிருக்கு. ஸோ இப்போ அப்போ நம்ம டியூ டேட் டியூ டேட் பார்த்திங்கன்னா 2024 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரணும். ஸோ அப்போ நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கட்ட வேண்டியது வந்து நான் இப்போ வந்து 3 நாள் தள்ளி போடுறேன். அதாவது 13ஆம் தேதி கட்டுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 3 நாள் நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 வருஷம் அப்படிங்கிறத இது பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டை இதுவே கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த லேட் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் 3 போடலாம். இல்லை லேட் டேஸ் வந்து 30 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதாவது 11ஆம் மாதம் கட்ட வேண்டிய டியூ அவங்க 12ஆம் மாதம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது 12ஆம் மாதம் வரக்கூடிய தேதியை அது டிஃபால்ட்டாகவே அது நோட் பண்ணிக்கும். ஸோ இல்லை வேண்டாம் நான் வந்து டேட் வாரியாகவே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டேட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ கீழே டேட் வந்துடும். ஸோ பெய்டு டேட்னு மாறிக்கும். ஸோ இந்த பெய்ட் டேட்டில் போயிட்டு ஸோ நான் போன வருஷம் நம்ம செலக்ட் பண்ணலாம் 2024 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மொதல் டியூ கட்டியிருக்காங்க. ஓகே, மொதல் டியூ போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 2வது டியூக்கு பாருங்கள், 2024 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. ஓகே, 2வது டியூ. ஸோ இந்த மாதிரி வேணுங்கிற டியூ எல்லாமே வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் பெனால்ட்டியும் வந்து இடையில கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சேம் நீங்கள் இது எடிட்டும் பண்ணிக்கலாம். பெனால்ட்டி போட்டு ஒரு 150 ரூபா பெனால்ட்டி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு மட்டும் சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே சேர்த்தும் போட்டுக்கலாம், 3000 ரூபான்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடிட் பண்ணிவிட்டு வர்றீங்க. உங்களுக்கு மொத்தமாக வந்து இந்த மாத கணக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டியூ கணக்காயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. பட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாத கணக்கு வரைக்கும் 12 மாதம் ஒரு வருஷம் கணக்கு வந்துருச்சு. 12 டியூ கட்டியிருக்கணும். பட் அவங்க வந்து 10 தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போனா 10 டியூ வரைக்கும் வச்சுட்டு 10க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம டெலிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே இருக்கும். ஒவ்வொரு கார்டுலேயுமே இந்த சைடில் வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்குது. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து டெலிட் பண்ணிட்டும் வரலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா டெலிட் பண்ணுறோன்னா லேட் ஆகும். ஸோ இதுக்குன்னே நம்ம தனியாக இங்கே ஒரு கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் டெலிட் எபோங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெலிட் எபோ கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு எத்தனை டியூ வேணுமோ அத்தனை டியூ மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா டியூவுமே டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது.
இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 டியூ தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 10ன்னு வச்சு நான் என்ட்ரு, அதாவது டெலிட் அபோவ் கீழே ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ஸோ டெலிட் அபோவ் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, பை டிஃபால்ட்டாக 10வது டியூ வரைக்கும் வச்சுக்கிட்டு 10க்கு மேலே இருக்கிற எல்லா டியூவும் டெலிட் பண்ணிடும். ஸோ அதுவே இங்கே கேட்குது பாருங்கள், திஸ் வில் டெலிட் டியூஸ் 9 டியூஸ் ஃப்ரம் 11 to 19, அதாவது 11லேருந்து 19 வரை டெலிட் பண்ணின்னு கேட்குது. ஏன்னா நம்ம ஒரு டியூவை நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணி விட்டோம். ஸோ பாக்கி 9 டியூ தான் இருக்குது. ஸோ அதில் டெலிட் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே, ஆர் யூ ஷோர்? ஓகே, டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் 10வது டியூ வந்துருச்சு. அதுக்கு மேலே இருக்கிற டியூ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. 10 டியூ தான் இப்போ வந்து என்ட்ரி ஆகிருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பல்காக டியூ ஆட் பண்ணிட்டு வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன். நீங்கள் தனித்தனியாக உட்காந்து ஒவ்வொரு டியூவை என்டர் பண்ணுங்க தான் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ், டைம் கன்சியூமிங் ஒன்று. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓல்டு லோன்ஸ், உங்களுடைய ஓல்டு லோனோட டேட்டாவெல்லாம் ஏற்றுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு ப்ரிவ்யூ டியூஸ்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ டியூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்டர் பண்ண டியூ எல்லாமே. சப்போஸ் இதில் நான் வந்து தெரியாமல் மாற்றி போட்டுட்டேன், எடிட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் அது எடிட் ஆன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு காலையும் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். இந்த பென்சில் ஐக்கான் தான் வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இங்கே வந்துடும். இதில் வேணுங்கிறத நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வேணால் இதுலேயும் நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு சைட்லேயே டெலிட் ஆப்ஷன் கூட இருக்குது. டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணவான்னு கேட்கு, டெலிட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது முடிச்சுட்டு ஓகேவா உங்களுக்கு எல்லாமே கரெக்டு தானா அப்படின்னு சொன்னால் ஓகே கரெக்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் பில்லிங் கீழே வந்து பாட்டம் ரைட்டில் கன்ஃபார்ம் பில்லிங் இருக்கும். கன்ஃபார்ம் பில்லிங் டச் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பில்லிங் கொடுத்த உடனே இது என்ன கேட்குதுன்னா, செலக்ட் லோன் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் வந்து ஓல்டு லோனை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் அந்த வண்டி வந்து சீஸ் ஆகிருக்கலாம், இல்லை அந்த லோன் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்ம வந்து 10 டியூ தான் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணல, அதனால் இப்போ ஆக்டிவில் போயிட்டுருக்கு. சப்போஸ் இதுவே வந்து மொத்தம் 20 டியூவும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸர் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ ஆக்டிவில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். ஆக்டிவ் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்மஸ் கீழே கன்ஃபார்மஸ் ஆக்டிவ்னுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதிலே கீழே பாருங்கள் இந்த சைஸ்ன்னு இருக்குது, அதாவது வண்டி நீங்கள் வந்து வண்டி சீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே பாருங்கள் மார்க்கேஜ்னு இருக்குது. அதாவது மார்க்கேஜ்னா உங்களுக்கு வண்டி அடமானக்கு இது போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் இது மூலிமா நோட் பண்ணிக்கிறக்காக நீங்கள் கொடுத்துடலாம். ரிஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அது ரொம்ப டிலே பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ 5 மாதம் 7 மாதம் 10 மாதம் அப்படின்னு ரொம்ப தள்ளி கட்டிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ரிஸ்கின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லோன் வந்து பட் ஆக்டிவ் போய்கிட்டு இருக்குது, ஒரு 2 டியூ இப்போ கரண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிவ் கொடுத்துட்டு கன்ஃபார்மஸ் ஆக்டிவ் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், டியூஸ் கன்ஃபார்ம்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இது நீங்கள் போய் லோனில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பாரு, நான் என்டர் பண்ண உடனே இங்கே பாருங்கள் மேலே ப்ராஃபிட் செக்ஷன் மாறி இருக்குது. அதாவது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுது. ஸோ ஓகே, லோன்ஸ் போய்ங்க. லோன்ஸில் செகண்ட் டியூ லோன் ஹெச்பி நம்பர் அதை தான் நான் இப்போ போட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பே டியூஸ் 10 வந்துருச்சு பாருங்கள். நம்ம இதில் என்டர் பண்ண 10 டியூ வந்து இதில் வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே பெண்டிங் டியூஸ்னு சொல்லிட்டு ஒரு டியூ வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு இன்னொரு டியூ பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. பெய்ட் டியூஸில் போனீங்கன்னா அந்த பெய்ட் டியூஸ் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காங்க, பெய்ட் அமௌண்ட்டு, அதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பெனால்ட்டி எவ்வளோ, அது மென்ஷன் அது பார்த்துக்கலாம். ஸோ பெண்டிங் டியூஸில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் டியூ ஒரு டியூ இருக்குது, அதில் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, லேட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பல்காக டியூ ஆட் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய சேம் நீங்கள் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி உங்களுடைய லெஜர் வியூவிலேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் இதில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் செகண்டாக வியூ டியூ கார்டு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் ஃபார்மெட் வரும். அதுதான் சேம் லெஜர் நோட்டில் இருக்கிற ஃபார்மெட் மாதிரிங்க. இதில் டியூ டேட் ஃபஸ்ட்டு காலம், பெய்டு டேட் எடுத்தது, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, டோட்டல், லேட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக காட்டியிருக்கு. இது பாருங்கள், நீங்கள் போட்ட டியூ டேட் இதெல்லாம் அது என்டர் பண்ணிக்கிற டியூ. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2க்கு மட்டும் தான் நம்ம டியூ டேட் வந்து சேஞ்ச் பண்ணோம். அடுத்து இருக்கிற 8 டியூக்குமே வந்து நம்ம டியூ டேட் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி டேட்டில் 8/10 இன்றைக்கி நான் என்டர் பண்ணிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா 8/10/2025 இதில் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு லேட் டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கால்குலேட் ஆகி தனித்தனியாக வந்திருக்கும். 271, 40, 212, 151 சொல்லிட்டு தனித்தனியாகவே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். கீழே பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 டியூ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 டியூக்குண்டான காலமும் இதில் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் வந்து தனியாக கார்டு ஃபார்மெட்லேயும் பார்த்துக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டியூஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பெய்ட் டியூஸ் இருக்குது பாருங்கள். இந்த பெய்ட் டியூஸில் போனீங்கன்னா கீழே இந்த கார்டு ஃபார்மெட்டில் வந்துடும். இதில் இன்னொரு ப்ளஸ் ஆப்ஷன் இன்னொன்று என்ன கேட்டேன்னா, இந்த டியூ வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க, ஒரு வேளை பை மிஸ்டேக் ஏதாவது மாற்றி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். இதில் போய் நீங்கள் டேட் வேணால் மாற்றிக்கலாம், கீழே பிரின்சிபல் அமௌண்ட் வேணாலும் மாற்றிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணால் மாற்றிக்கலாம், பெனால்ட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஓனர் கலெக்டர் இதுமே என்னென்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்படி வேணுங்கிறத மாற்றிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இல்லை சப்போஸ் இல்லை வேண்டாம் இதை நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓகே டெலிட் கொடுத்தீங்கன்னா ஓகே டெலிட் ஆகிடும். ஸோ 10 டியூ போயிடுச்சுங்க. இப்போ 9 டியூ தான் இருக்குது, 9 டியூ தான் கட்டியிருக்காங்க. ஓகேவா, 10 டியூ 10வது டியூ வந்து டெலிட் ஆயிடுச்சு. பேக் வந்து பாருங்கள்.
இங்கே பெண்டிங் டியூஸ் வந்து 2க்கு மாறிடுச்சு, பெய்ட் டியூஸுக்கு வந்து 9ன்னு மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் வந்து நீங்கள் பல்காக டியூ என்டர் பண்ணணும்.